ஆமாங்க. இது ஒரே ஊர் விளையாடுறதான ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட்டு. லெதர் பால்ல வைக்கிறோம். நம்ம பிட்ச் அவுட்டர்ல வைக்கிறோம். இந்த ஐசிசி கிரிக்கெட் கிரவுண்டில் வைக்கிறோம். எப்படின்னா, வெறும் 12 டீமை கொண்டு ஒரு டோர்னமெண்ட்டு லீக் டைப்பில் வைக்கிறோம். ஒரு 4 அணிகள் சேர்ந்து ஒரு குரூப்பு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு அணிக்கு 3 மேட்ச் வருங்க. இது வந்து எப்படின்னா, முன்கூட்டியே அவங்க ஆதார் கார்டை கொடுத்துடணும். ஒரே ஊரை சேர்ந்தவங்களா இருக்கணும். உதாரணம் சொல்லணும்னா, இப்போ ஊத்துக்கோட்டைன்னு வச்சுங்களேன். ஊத்துக்கோட்டை பிளேயருக்கு மட்டும் ஒரு டீமு. புத்தூர் மட்டும். பிச்சாவட்டூர் மட்டும். அந்த ஆதார் கார்டில் வந்து அவங்க பேர் வந்து அட்ரஸ் வந்து ஒரே ஊரை சேர்ந்ததாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரே ஊர் சேர்ந்து ஆடக்கூடிய டோர்னமெண்ட்டு நம்ம பிச்சாவட்டூரில் வைக்கிறோம். 15 பேர் ஸ்குவாடை வந்து முன்கூட்டியே கொடுத்துடணும். அந்த 15 பேர் தான் கம்ப்ளீட்டாக இந்த டோர்னமெண்ட்டை வந்து விளையாடுறது இருக்கும். இது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால், ஆகஸ்ட் 15 நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஒன்று அது ஸ்டார்ட் ஆகுதுங்க. அழகாக இருக்கும். அப்போ நாங்கள் விளையாடுந்து ஊர் டீம் மட்டும். இப்போ எவனா பாரு செட்டிங் போட்டுடுறாங்க. நம்ம ஊர் பையன் விளையாண்டுப்பான் பார்த்து கைத்தட்டலான்னு வந்தால், அங்கே வந்து பார்த்தா பேர் ஒன்று இருக்கும், ஆள் எவனோ இருப்பான். ஸோ அதுவும் விளையாட்டும், தவறுன்னு சொல்லலை. இப்போ வந்து ஊர் பசங்களை எப்போ நம்ம ஊக்கப்படுத்துறது, ஊர் பசங்களாம் விளையாடுன்றதுக்காக இது ஒரு புது ஐடியா. உண்மையாக தான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் இந்த காலத்து பசங்க, நாங்கள் சரியாக ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தெரியுமா இருக்கும் கிரிக்கெட்டு? சும்மா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த ஒரு கல்ச்சரை மிஸ் ஆகிட்டோம். இப்போல்லாம் ஆவுன்னா செட்டிங் போட்டுடுறாங்க. ஆவுன்னா செட்டிங் டீம் போட்டுறாங்க. அப்போல்லாம் 2 ஊர், இப்போது பிச்சாவட்டூர், நாகலாபுரம், புத்தூர், ஊத்துக்கோட்டை, இந்த மாதிரி 2 ஊருக்கு மத்தியில் மட்டும்தான் மேட்ச் இருக்கும். அப்போது ஊர் டீமாக வந்து விளையாடுறப்போ அந்த ஒரு ஃபீலிங்கே தனியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஐபிஎல்லில் தான் பார்ப்போம். இந்த டீம் லிஸ்ட்டு போட்டப்போ ஃப்ளைட் சிம்பிள் எல்லாம் போட்டு, அந்த மாதிரி இப்போ எல்லாமே ஃப்ளைட் சிம்பிள் போட்ட டீமாக வந்துச்சு.